ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு நான் உங்கள் குணசினி மிஸ் பேசுகிறேன். இல்லை, நல்லா இருக்கீங்களா? புதுசாக இப்போ தான் 6ஆம் கிளாஸுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு மேக்ஸ் கிளாஸ் எப்படி அறிமுக கிளாஸ் மாதிரி இன்றைக்கி எடுக்கிறேன். நீங்கள் 5ஆம் கிளாஸில் என்ன மேக்ஸ் படிச்சிங்களோ அதை ஞாபகப்படுத்தி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், மேக்ஸுங்கிறது கஷ்டமே கிடையாது. இப்போ முதல்ல ஒரு கேள்வி உங்களுக்கெல்லாம், நீங்கள் யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. உங்களுக்கு எல்லாருக்குமே 1லேருந்து 100 வரைக்கும் என்ன தெரியும், அப்படி தானே? 1, 2, 3, 4 அப்படியே 100 வரைக்கும் என்ன தெரியும் இல்லையா? அதில் எத்தனை தடவை 9 வருது, எத்தனை தடவை 9 வருது அப்படின்னு என்ன? 1லேருந்து 10க்குள்ளே ஒரு 9 வரும், 1லேருந்து 20க்குள்ளே ஒரு 19ங்கிற இடத்துல ஒரு 9 வரும். அப்படி 1க்கும் 100க்கும் இடையில எத்தனை 9 வரும், இது நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும். உங்களுடைய டேலண்ட்டை பார்க்கணும். எத்தனை 9 100க்குள்ளே, 1லேருந்து 100க்குள்ளே எத்தனை 9 இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு யார் குரூப்பில் பதிவிடுறீங்களோ அவங்களுக்கு நான் ப்ரைஸ் கொடுப்பேன். ஓகேவா? இப்போது அடுத்து நம்மளுடைய அறிமுக கிளாஸ் நம்ம படிக்க போகிற மேக்ஸ் கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்கள் பற்றி எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு வந்துருப்பீங்க 5th வரைக்கும். அதில் முதல்ல இயல் எண்கள், அதுக்கு பேர் கேபிட்டல் எண். இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ் இங்கிலீஷில். இப்போ இயல் எண்கள் அப்படின்னா என்னென்னா இயல்பாக எண்ணக்கூடிய எண்கள், கவுண்டிங். இப்போ நீங்கள் எண்ணுங்க, பொருட்களை எண்ணுங்க அப்படின்னா எப்படி எண்ணுவீங்க? 1 2 3 4 5 அப்படி எண்ணுவீங்க. அது இயல்பாக நம்ம எண்ணுற எண்களுக்கு பேர் இயல் எண்கள். இப்போ இயல் எண்களில் மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 2 3 4 5ன்னு போயிட்டே இருக்கும். மிகப்பெரிய எண் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது, போயிட்டே இருக்கும். அடுத்து 2வது நம்ம இதில் அறிமுகப்படுத்துகிற எண்கள் என்னென்னா முழு எண்கள். முழு எண்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ் இங்கிலீஷில். அப்படின்னா என்னென்னா ஒரு 0வையும் சேர்த்துக்கிறோம். 0 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருந்தால் அது பேர் ஹோல் நம்பர்ஸ். சரியா? இப்போ இன்றைக்கி 2 தான் படிக்கிறோம், இயல் எண்கள், முழு எண்கள். அடுத்து இன்றைக்கி நம்ம கிளாஸில் உங்கள் பக்கம் 3ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னி தொடரின்னு இருக்குது. முதல்ல தொடரி அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே படித்து பார்த்துருப்பீங்க. தொடரி, தொடர்ந்து வர்றது, நமக்கு அடுத்து பின்னாடி தொடர்ந்து வர்றது, ஒரு எண்ணுக்கு அடுத்து வர்ற எண். 2 அப்படின்னா அதுக்கு அடுத்த எண் 3, 3னா அதுக்கு அடுத்த எண் 4. இப்போ பின்னாடி வர்ற எண் அது பேர் தொடர்ந்து வர்ற எண் தொடரி. அப்படின்னா ஒரு எண்ணோட 1 கூட்டினா 1 என்ற எண்ணை கூட்டினா தொடரி கிடைக்கும். இப்போ 10 அப்படி என்ற எண்ணின் தொடரி என்னன்னு கேட்டால் 1 கூட்டி 11ன்னு சொல்லணும். அடுத்து ஒரு எண்ணிலேருந்து 1 கழித்தால் முன்னி. ஒரு 1ங்கிற எண்ணை கழித்தா முன்னே. நமக்கு முன்னாடி யார் இருக்கா அப்படின்னா முன்னாடி பார்க்குறோம். 3ங்கிற எண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 2 இருக்குது.